ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், எந்த பர்த்டேக்கு நானே கேக் செய்ய போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி அதையும் வீடியோவாக எடுத்துருக்குறேன். போன முறை வீடியோ போட்டதில் கேக் சம்மந்தமான வீடியோ போடுங்க, கேக் ரிலேட்டடாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள். அப்போ இதையும் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொட்டேட் டேபிள் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேக் செய்கிறேன்னா கட்டாயம் ரொட்டேட் டேபிள் தேவை. அது இருந்தால் ஈஸியாக நாங்கள் ரொட்டேட் பண்ணி செய்யலாம். அப்போ இதில் தான் நாங்கள் சுற்றி சுற்றி கேக்கை செய்து எடுக்க போகிறோம். இந்த ரொட்டேட் டேபிள் வந்து ஸ்டீல்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அல்லது பிகினர் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ரொட்டேட் டேபிள் பிளாஸ்டிக்கில் வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் எடுத்துருக்கிற கேக்கோட சைஸுக்கு ஒரு கேக் போட் எடுத்துருக்கிறேன். அதை விட இப்படி ஸ்க்ரேப்பர் வந்து 3 வரும். அதில் ஒன்று வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேக்கை சுற்றி எடுக்கும்போது ஒவ்வொரு டிசைன் வரும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் இருக்குது. அதை விட இந்த சின்ன பலட் நைஃப் எடுத்துருக்குறேன். அடுத்து இந்த கேக் வந்து ஒரு நீள கேக்கில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பவுல் இல்லை நல்ல ரவுண்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்து வச்சுட்டு வச்சு கொண்டு சுற்றி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ஒரு வட்டம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை வெட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த க்ரீம் மேக் பண்ணுற வீடியோ வந்து நான் போன வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். டீட்டெயிலாக என்னென்ன மிக்ஸ் பண்ணுவேன், என்ன மாதிரி நான் க்ரீம் மேக் பண்ணுவேன், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதாக்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க மட்டும்னு சொல்லி க்ரீம் மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டையில் எடுத்துகிட்டு ஸ்மூத் பண்ணி எடுக்கிறேன். ஸ்மூத் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நாங்கள் பிறகு கேக்குக்கு மேலே பூசுகிற வேலையை பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த கேக் வைக்கிற போர்ட் மேலே க்ரீமை வந்து ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி பூசி விடுறேன். அப்போ தான் நாங்கள் கேக் வைக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். மில்லியன்ஸ்னால் கேக் பழகும், அரக்கப்படும், அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சின்ன தின்னான லேயர் ஒன்றை போட்டு எடுத்துகிட்டு கேக் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த கேக் பார்த்திங்கன்னா லேயர் போட்ட சாக்லேட் கேக் தான், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து க்ரம் கோட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இதில் வந்து க்ரம் கோட் பண்ணுறேன். க்ரம் கோட் பண்ணுறதுக்கு தனியாக கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சு அதில் பூசுங்க. அந்த க்ரம் கோட் பண்ணி போட்டு அந்த கேக்கில் க்ரம்ஸ் இருக்குது தானே, அதெல்லாம் வந்து மற்ற க்ரீமோடு இதை நீங்கள் சொன்னால் நொசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது அடைக்க தொடங்கிடும். இதெல்லாம் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணால் தான் திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்கோ. இதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சு செய்யணும். அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன். ஒரு தின்னான லேயர் ஃபுல்லாகவே சுற்றி எடுக்கிறேன். சுற்றி எடுத்துட்டு எக்ஸஸாக உள்ள க்ரீமை வந்து ஒன்றில் வலிச்செடுங்கோ. ஒரு தின் லேயர் இருக்கட்டும். ஃபுல்லாக பூசி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் பூசி கொண்டிருக்கேக்கிலேயே ஒரு மேலே இருக்கிற அந்த ஒரு கேக்குக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று வருந்தானே, இதன்னு முடிய அந்த என்னென்னு சொல்கிறேங்க, நான் அதை கருக்கல்னு சொல்லுவேன். அதை சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு விருப்பம். அதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கல. அது கட் பண்ணி எடுக்காட்டிக்கு இப்படி க்ரீம் பூசும்போது மேலே எலும்பி வரும் பாருங்கள். நாங்கள் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக பூசி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் பார்த்தேன், உங்களுக்கு போன முறைச்சியாக பண்ண வீடியோவில் ரெட் கலர் கலரிங் வந்து லைட் கலராக இருந்தது. அப்போ அதுக்கு இன்னும் நல்ல பிரைட் கலர் வேணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ரெட் வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் முதல்ல பீட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணும்போது எடுத்து நல்லா ஸ்மூத் பண்ணினா ஓகே. இப்போ பாருங்கள் நான் சும்மா ஹார்ட்னா போய் நல்லா கலர் வந்திருக்கு. இன்னும் ஸ்மூத் பண்ணால் இன்னும் நல்லா வந்திருக்கும். ஓகே, போன முறை சொன்னது போல் தான் ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை நான் பைப்பிங் பேக்கில் போட்டு எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் நோசில்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதெல்லாம் செய்திச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக போயிடும். ஓகே, நான் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டீப் ஃப்ரிட்ஜெலாம் வச்சு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னு சொன்னால்
இப்போ கையில் ஒட்டி வராது. அந்த மாதிரி ஒரு பதம் வந்தோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கலாம். அப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடும்போது இந்த கேக் க்ரம்ஸ் வந்து மிதந்து வராது, உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். இந்த கேக் மேலே பூசுறதுக்கு நான் போட்டு வச்சிருந்த பைப்பிங் பேக்லேருந்து எடுத்து சும்மா ஒரு டிசைனில் போடுறேன். அப்புறம் வந்து நாங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி தானே விட போகிறோம். அதனால இதை பெரிய பெரிய டீட்டெயிலாக நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, நம்மள இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கேக்கு ஃபுல்லாக நீங்கள் சின்ன நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிறகு வந்து ஸ்க்ரேப்பரால் சுற்றி எடுக்கலாம். அப்போ நீட்டாக வரும். இப்போ நீங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் சுற்றி எடுங்க. மறுபடியும் ஒருக்கா நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரெட் கலர் கலரிங் வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த டெக்கரேஷன் வந்து பிகினர்ஸ் ஈஸியாக கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஐசிங்கில் வந்து சுற்றி எடுக்கும்போது எங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கல. கேக்கில் அந்த சுற்றி எடுத்தது இடக்கிட வந்து அன்னீவனாக இருக்குது. இதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பிகினர்ஸுக்கு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த டெக்கரேஷன் வந்து இந்த டிசைன் மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் தெரியாது, ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நல்ல ஈஸியான ஒரு டெக்கரேஷன் தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுக்கு நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு நொசில்ஸ் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு கணக்கு குவான்டிட்டி போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் வந்து இதை வந்து நீங்கள் பைப் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்ச பைப்பிங் பேக்கில் போட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ சும்மா ரஃப்பாக நான் ஒரு போர்டில் போட்டு பார்க்குறேன், ஸ்மூத்தாக வருதா இல்லை இடையில கட் ஆகி வருதான்னு சொல்லி. இந்த மாதிரி வர்றதுக்கு சின்ன ஓட்ட நோசல்ஸ் இருக்குது தானே, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லாமையும் இப்படியும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ரஃப்பாக ஒரு இதில் போட்டு பாருங்க, நீட்டாக வருதான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இந்த மெஹிந்தி கோன் எல்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரி கோனில் நாங்கள் சும்மா ஒரு அலை டிசைன் மாதிரி போடுவோம் தானே, அந்த மாதிரி கேக் ஃபுல்லாகவும் போடலாம். ஃபுல்லாக போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அன்னீவன் இது தெரியாது. இப்போ நான் வீடியோவில் போடுற மாதிரி அலை மாதிரி வளைச்சி போடலாம். இப்போ இது நீட்டாக வரணும் அப்படிங்கிற எல்லாம் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல லுக்காக இருக்குது, நல்ல அழகாகவும் இருக்கும். ஒயிட்டுக்கு மேலே தானே ரெட் போடுறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன். நான் இந்த கேக்கோட காஃபுக்கு தான் வந்து இந்த டிசைன் போட போகிறேன். கீழேயும் அந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் விரும்பினா ஃபுல்லாகவும் போட்டு எடுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனே போட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 ரோஸ் வந்து செய்து வச்சிங்கன்னா கேக் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இதுக்கு ஒரு காஃப் போடுறேன். காஃப் போட்டுட்டு அங்கால வந்து நோசல்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். கணக்க பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது இல்லைன்னு சொன்னால் கையும் வலிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போ காஃபுக்கு கூடத்தான் நான் போட்டுருக்கேன். போட்டு எடுத்துகிட்டு மேலே பாருங்கள் ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நான் இப்போ நொசில்ஸால் வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு 1M நொசில்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன ரோஸ் மாதிரி ஒரு சுற்றில் சுற்றி எடுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு அந்த இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு விளிம்பிலேருந்து தொடங்கி கொண்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நீட்டான அழகான கேக் கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளான டெக்கரேஷன் எல்லாம் வந்து பிகினர் செய்கிறது ஈஸியாக இருக்கும். நான் மெயினாக வந்து பார்க்குறது கேக் வீடியோஸ் போடும்போதெல்லாம் பிகினர்ஸை தான். இப்போ நீங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் அவைக்கு இந்த டெக்கரேஷன் இதை விட அட்வான்ஸாக எல்லாம் அவை செய்வினோம்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மெயின் பண்ணி தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அவைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமென்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் வேறு வீடியோஸ் தரேன். மற்றது ஃபாண்டன் ரெசிபி கேட்டிருந்தீங்க, கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எந்த பர்த்டேக்கு நானே பண்ண கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டெக்கரேஷன் வந்து பிகினர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். அவை கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து க்ரீம் பூசி கவர் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி டெக்கரேஷனில் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி கூடுதலானாக்கள் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் அவையை வந்து மெயின் பண்ணி போடுறேன். மற்றது வேறு வீடியோஸும் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன் நீங்கள், அதுவும் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். மற்றது ஃபொண்டன் ரெசிபி கேட்டிருந்தேன் நீங்கள். ஃபொண்டன் வந்து மழை டைமில் ஃபொண்டன் செய்தால் உருகுற தன்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மழை விட அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.